ஹலோ, நான் அருணி. நான் இந்த பார்க் ஏரியாவுக்கு எப்போவுமே வாரதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது என்னடா இங்கே தான் நானும் அம்மா இருந்துட்டு அப்பா எல்லோரும் போக்குக்கு வரனாங்க. ஸோ நான் இதுக்கு முதல் ஆக்சுவலி கெனேடியன் டேரன் அந்த கடைக்கு போனான். வீட்டுக்கு அம்மா என்னமோ ஐட்டம் வாங்கணும் மட்டும் சொன்னவா. அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா நான் கடையை பூட்டிட்டினோம். ஸோ அப்போ நாங்கள் வாங்கின உடனே கடையை பூட்டிட்டினோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே போக்குக்கு வரேன். அப்போ தான் இங்கே உங்களுக்கு நான் சொல்ல வந்ததை ஷேர் பண்ணலாமான்னு யோசிச்சேன்னா, இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போக முதல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்தாதான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ செய்யணுமெண்டு ஒரு ஆர்வம் வரும். ஸோ நீங்கள் அதை செய்றீங்கண்டா நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கு அம்மாவோடையும் அப்பாவோடையும் கதைச்சேன். நான் இன்றைக்கு பின்னேரம் சம்மருக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோமாண்டு. லாஸ்ட் இயர் சம்மருக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா, தாய்லாண்டுக்கெல்லாம் போனாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் திருப்பி ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியாக்கெல்லாம் போகலாமோண்டு கேட்கல தான் அம்மா என்னென்னோ சொல்லி பயப்பட்டவா. என்னென்னா நிறைய ஃப்ளைட்ஸுக்கு இப்போ பெரிய டர்புலன்ஸில் வருதுண்டு. டர்புலன்ஸ் என்றாலே என் அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருக்குது. எனக்கும் அப்பாவுக்கும் பயம் இல்லை டர்புலன்ஸுக்கு, ஆனால் அம்மாவுக்கு பயம் இருக்குது. ஆனால் இப்போ வரதெல்லாம் சரியான அக்ரெசிவாக வருது. அந்த டர்புலன்ஸால் ஆக்கள் செத்தே போயிட்டு இருக்கணுமா. ஸோ அதால் அம்மா பார்த்துட்டு கொண்டு வந்தவா. அது ஏன் நடக்குதுன்றா கிளைமேட் சேஞ்ச் ஆலையாண்டு சொல்லினோம். ஆனால் இன்னும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு இருக்கணும். திருப்பி உங்களுக்கு நான் முந்தி வீடியோவில் காட்டுற மாதிரி காட்டுறேன். நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய படம் எடுத்து கொண்டு இருக்கணும். டோஹாவில் இருந்து டப்ளினுக்கு போகிற ஒரு கட்டார் ஏர்வேஸ் ஃப்ளைட்டுக்கு ஒரு பெரிய டர்புலன்ஸ் வந்திருக்கு. அது சண்டே டப்ளினில் லேண்ட் பண்ணினது ஒரு மத்தியானம் 1 o'clock. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் அந்த பெரிய டர்புலன்ஸு வந்தபடியாக 12 பேர் சரியாக அடிபட்டு காயத்தோடு இருந்தபடியாக அவைக்குத்தான் அந்த லேண்ட் பண்ணின உடனே லோக்கல் டைம் 1 o'clock நிறைய எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாம் வந்தது. அவை இப்போ எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் நிற்கணும் இப்போ. ஆனால் அது இப்படி பெருசாக வந்தது ஏனென்றா அவை சொல்லிடுறோம். ஏனென்றா கிளைமேட் சேஞ்ச் ஆலையாண்டு. ஆனால் இன்னும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு இருக்கணும். இந்த இன்சிடெண்ட்டில் அஃபெக்ட் பண்ணப்பட்டாக்கள் பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லை, க்ரூ மெம்பர்ஸும் தான். நான் முதல் சொன்னேன் கட்டார் ஏர்வேஸில் அஃபெக்ட் பண்ணப்பட்டாக்கள் 12 பேர். அதில் 6 பேர் க்ரூ மெம்பர்ஸ், 6 பேர் பேசஞ்சர்ஸ். இது டர்க்கிக்கு மேலே பறக்கைக்கில் தான் நடந்திருக்கு இந்த டர்புலன்ஸ். ஸோ டோஹாவில் இருந்து டப்ளினுக்கு போய்க்கல டர்க்கிக்கு மேலே நடந்திருக்குது. இதில் என்ன ஒரு வியர்டான ப்ராப்ளம்ண்டா டர்புலன்ஸ் வரப்போதண்டாலே பைலட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் இது வரப்போதண்டு. ஸோ அதை எல்லாருக்கும் மார்னிங் சொல்லுவிடமோ சீட் பெல்ட்டை போடுங்க, சீட்டில் இருங்கோன்னு. ஆனால் இந்த முறை அது ஒன்று அவைக்கு தெரியல. அதுதான் இதில் ஒரு வியர்டான ப்ராப்ளமாக இருந்திருக்குது. ஸோ ஒருத்தருக்கும் தெரியாமல் டக்குண்டு பெரிய ஒரு எஃபெக்ட் பண்ணி எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். இதே டர்புலன்ஸ் பிரச்சனை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கும் நடந்திருக்குது. இந்த ஃப்ளைட் லண்டன் டு சிங்கப்பூர் போயிருக்குது. அப்போ அதில் 104 பேர் காயப்பட்டிருக்கணும். அதில் ஒரு ஆளுக்கு ஹார்ட் கண்டிஷன் இருக்கிறபடியாக அவர் அதில் அந்த ஃப்ளைட்டை செத்தே போட்டார். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாண்டி இப்போ எல்லாருக்குமே விளங்குது. அதில் என்ன அதில் ஒரு வித்தியாசம் நடந்திருக்குதுண்டா இந்த ஃப்ளைட் ஆக 35,000க்கு மேலே ஃபீட்டில் பறந்தோன்று கேக்கில் திடீரெண்டு கீழுக்கு ட்ராப் ஆகிருக்கு. அப்படி அதான் இந்த டர்புலன்ஸ் அப்படி நடக்க போகுதுண்டா கேப்டனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் தெரியல. திடீரெண்டு கீழுக்கு சரியான லோவாக போனபடியாக எல்லோரும் நடந்து கொண்டிருந்தவ ஃப்ளைட்டில் வாஷ்ரூமுக்கு போய் கொண்டிருந்தவ அவ எல்லாருமே மேலுக்கு பறந்து அந்த ரூஃபை அவன் மண்டையெல்லாம் அடிச்சிருக்குது ரூஃப் ஸோ அதால் ஒரு ஆள் நிறைய பேர், ஒரு ஆளுக்கு இல்லை, நான் ஒரு ஆள் வீடியோ பார்த்தேன். நான் அவருக்கு மண்டையில் காயம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி மண்டையில் அடிச்சிருக்குது. அதில் ரூஃபே உடைஞ்சிருக்குது. ஆக்கள் மண்டை போய் அடிக்கிறபடியாக அதில் ரூஃப் எல்லாம் உடைஞ்சிருந்துருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அதுதான் எல்லாருமே இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸே முக்கியமாக எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணினோம். ஸோ நியூஸ் சொல்கிறது ஃப்யூச்சரில் அந்த கிளைமேட் சேஞ்சால் தான் அது நடக்கிறபடியாக இந்த பிரச்சனை இன்னும் கூட போகுது, இன்னும் அக்ரெசிவாக தான் வரப்போகுதுன்னு சொல்லினோம். ஸோ இந்த ஃப்ளைட்டில் போகிற ஆக்கள் எல்லோரும் பேங்காக், தாய்லாண்டில் ஸ்டாப் பண்ணி அங்கே தான் இவைக்கு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்தோன்னு இருக்குது. அதில் சில பேருக்கு ஸ்பைனல் கோட் அந்த பின்பக்கம் பேக் எல்லாமே சரியாக உடைஞ்சிருக்குது க்ராஷ் பண்ணி. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் பயப்படினோம். அதில் என் அம்மா ஒரு நானும் அப்பா நினைக்கிறோம் நாங்கள் ஓகேயாக இருப்போம் போனாண்டு. ஆனால் அம்மா பயந்தோன்னு இருக்கிறோம். ஸோ இந்த வெக்கேஷன் ஹோப்ஃபுல்லி அம்மா எல்லாம் கன்வின்ஸ் ஆகி
ஓகே சொல்லுவா. ஓகே அத்தான் இருக்கிறா. கொஞ்சம் நானும் அப்பா காய்ச்சினாங்க. ஆனால் அவள் 100% ஆகணுமென்று நான் கும்பிட்றேன். அதே மாதிரி இந்த ஃப்ளைட் பிரச்சனையுமே இல்லை வழிவாக சால்வ் பண்ணலாம், எல்லாருக்குமே ஓகேண்டும் ப்ரே பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ப்ரே பண்ணுங்க எல்லாருக்கும். ஸோ இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் அடிபட்டாக்களில் 46 பேசஞ்சர்ஸும் 2 க்ரூ மெம்பர்ஸும் பேங்காக்கில் இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு இருக்குது. ஸோ எல்லாருமே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை, கட்டார் ஏர்வேஸில் நடந்தாக்களுக்கும் எல்லாருமே நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுப்பினோம், நல்லா ரிகவர் பண்ண வேணும்னு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அமர்த்துங்க. தேங்க்யூ, பாய்.